வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க டாபிக் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்க்கலாம். நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சிக்காக. நிறைய டாபிக்ஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மதி, ஆதவன், திங்கள், கதிரவன், சந்திரன். ஸோ இதில் நிலவு கொடுத்துருக்காங்க. நிலவை குறிக்கிற மற்ற சொற்கள் என்னன்றது 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் நம்ம எது கரெக்டோ அதை எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏசிஇ சரியானவை. அடுத்து ஏபிடி சரியானவை, ஏபிஇ சரியானவை, ஏபிசி சரியானவை. ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. ஏ நிலவுனா மதி, அடுத்து சி திங்கள், அடுத்து இ சந்திரன். ஆக்சுவலி ஆன்சர் ஏ தான் சரி. அடுத்த கொஸ்டின், அம்மா. அம்மானா என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, சேய், அன்னை, குழந்தை, தாய். மாதா. ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட், எந்தெந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கணும். பிடிஇ சரியானவை. ஏடிஇ, ஏடி என்னது, ஏ சேய், டி தாய், இ மாதா. சேன்றது அம்மானு வராது இல்லையா? ஸோ அது தவறான ஆன்சர். அதே போல் சியும் தவறானது, டியும் தவறானது. ஆன்சர் ஏ தான் சரி. பிடிஇ. இங்கே என்ன சொல்லியிருக்கு, பி அன்னை, அம்மானா அன்னை ஒரு மீனிங். டி என்ன இருக்குது, தாய். அடுத்து இ மாதா. ஸோ பிடிஇ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மகுடம். மகுடம்னா என்ன மீனிங், அரசன், மணிமுடி, தலை, கிரீடம், அணிகலன். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரி. பிடிஇ சரியானவை. பி என்ன இருக்குது, மணிமுடி. மகுடம்னா மணிமுடி. அடுத்து டி கிரீடம், அணிகலன், அது ஒரு அணிகலனை சேர்ந்தது. ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து திரள். திரள்னா என்ன மீனிங்னு பார்க்கணும். கூட்டம், நெருக்கம், கடைவீதி, நெரிசல், குழப்பம். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் சரி. என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிடி சரியானவை. ஏ என்னது, திரள்னா கூட்டம். அடுத்து பி நெருக்கம், டி நெரிசல். மற்றது இரண்டும் தவறானது. ஸோ ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து, அரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. தவறான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. திருமால், அறிதல், சிங்கம், அறிவு. ஆன்சர் டி. அரினா அறிவுன்றது தான் தவறான பொருள். அடுத்த கொஸ்டின், அறிவு என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. ஞானம், மதி, உலகம், மேதை. அறிவுனா உலகம் அப்படின்றது தவறான ஆன்சர். ஏன்னா ஞானம்னாலும் அறிவு சார்ந்தது தான், மதினாலும் அறிவு, மேதைனாலும் அறிவானவங்களை தான் குறிக்கும். ஸோ சி தான் தவறான ஆன்சர். தோழி என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. சிநேகிதி, பகைவர், பாங்கி, ஏ மற்றும் சி. ஸோ பாங்கினாலும் தோழினாலும் ஒன்று தான், சிநேகிதினாலும் தோழினாலும் ஒன்று தான். பகைவர்ன்றது தவறான ஆன்சர். ஸோ ஆன்சர் டி சரி. ஏ மற்றும் சி சரியான ஆன்சர். அடுத்து, அன்பு என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அன்புக்கு என்ன பொருள், நேசம், பரிவு, இவற்றில் எதுவும் இல்லை. டி, ஏ அண்ட் பி. ஸோ ஆன்சர் டி தான் சரி. அடுத்து, வேழம் என்பதன் பொருளை தராத சொல் என்னன்னு கேட்குறாங்க. மூங்கில், அறிவு, கரும்பு, ஏ மற்றும் சி. வேழம் என்பதன் பொருளை தராத சொல்னாக்க அறிவு தான். ஸோ வேழம்னாலும் மூங்கில், கரும்பு இதெல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஆன்சர் பி தான். நோ என்ற சொல்லின் பொருள் யாது. நோனா இல்லை, துன்பம், வலி, கண், இரக்கம். இதில் ஆன்சர் துன்பம், வலி. நோனா நோயை குறிக்கிற சொல்லாக இருக்கும். துன்பம், வலி. ஆன்சர் இதுதான் கரெக்ட். அடுத்து, வழி என்பதன் பொருளை குறிக்காத சொல் எதுன்னு கேட்குறாங்க. வழினா ஆறு, ஒழுக்கம், மார்க்கம், கடவுள். குறிக்காத சொல்னா கடவுள் தான். மற்றபடி எல்லாமே இந்த வழியில் நடக்கணும், இந்த மார்க்கத்தில் நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மீனிங் கொண்ட ஏ, ஆறு கரெக்டு, ஒழுக்கம் எல்லாமே சரியானது. குறிக்காத சொல்னா கடவுள். அடுத்து, ஆய்தல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஆய்தல்னா நுணுக்கம், தெரிதல், ஏ மற்றும் பி வற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் ஏ அண்ட் பி ரெண்டுமே சரியானது பொருள் ஆய்தலுக்கு.
அடுத்து ஒரு பொருள் தரும் பழச்சொல் ஆர். ஆரோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. கூர்மை, ஆத்திமலர், தேர்ச்சக்கர துளை, ஏ, பி மற்றும் சி. இது மூணுமே சரியான ஆன்சர் தான் ஆர் அப்படின்னா. வானம் என்பதன் பொருள் எழிலி, மஞ்சு, கார், கொண்டல், ஏ மற்றும் பி சராரம். வானம் அப்படின்னாக்கா சி தான் கரெக்டு. ஏவும் சரி, பிவும் சரியான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. குரூப் 2 2Aக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்ஸ் எப்போன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் ரொம்ப நுணுக்கமாக உட்காந்து பாருங்கள். இது ஈஸி எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படியே விட்டுறாதீங்க. ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள். ஒன்றுலையும் நல்ல ஒரு டாபிக் இருக்கும். ஸோ நல்லா படிங்க. நன்றி.